சக்தி தான் கிடைக்கலன்னு சொன்னேன். ஆனா சக்தி கிடைக்காம இருக்க காரணமானது யாருன்னு தெரிஞ்சிருச்சு. யார் சார் சொல்லுங்க. நடிக்காதடா. சிவா சார் என்ன சொல்றீங்க? நான் நடிக்கிறேனா? வாய மூடு. நீயும் அந்த யோகியும் சேர்ந்து என்னையும் என் சக்தியும் பிரிக்க பிளான் போட்டதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு போச்சுடா. என் கூட இருந்தே குடி பறிச்சிட்டீங்களா? அவ்வளவு நம்பினேன்டா. எனக்கு உங்களை பத்தி எல்லாமே தெரிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் யோகி நீ என்கிட்ட இருந்து தப்பவே முடியாதுடா. டேய், எனக்கு இப்ப இருக்கிற கோபத்துக்கு யோகி மட்டும் என் கண்ட பட்டான் உன கண்டந்துடமா வெட்டி போட்டுருவேன். டேய், ஒழுங்கா கல்யாண மண்டபம் எங்க இருக்குன்னு சொல்றான். இவ்வளவு கண்டுபிடிச்சிட்டல, அப்ப அதை நீ கண்டுபிடிச்சுக்கோ. ஏய், ஹலோ. ஏய் சுரேந்தர். The number you are trying to reach is currently switched off. சுரேந்தர். சரி யோகி, நீங்க எங்க இங்க? சரியா போச்சு போங்க. இதான் என்னோட வீடு. ஓ ரியலி? எஸ். வாங்க உள்ள போலாம். யா, வா மில்கி பாய். யோகி வீட்டுக்கு போனா கண்டிப்பா ஏதாவது ஒரு க்ளூ கிடைக்கும். சரி, உன் பையனுக்கு எப்ப கல்யாணம் பண்ண போற? நாங்களும் பார்த்துட்டு தான் இருக்கோம். இன்னும் பொண்ணு எதுவும் அமையல. சரி சரி. அம்மா, ஆ, யோகி எங்கம்மா? தெரியலப்பா, இங்கதான் எங்கேயாவது இருப்பான். சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். ஆ சரி. அப்புறம் அபி எப்படி இருக்கா? யாரப்பா தேடிக்கிட்டு இருக்க? இல்ல, மாப்பிள்ளைய பாத்தீங்களா? பாக்கலையேப்பா. எவ்வளவு நாளாச்சு உன்னை பார்த்து? ஏய் சுரேந்தர், எங்கடா இவ்வளவு அவசரமா போய்கிட்டு இருக்க? இல்ல, யோகியை தேடிட்டு இருக்கேன். யோகி கிச்சன்ல தேடிக்கிட்டு இருப்ப. அவன் ரூம்ல இருப்பான், போ அங்க போய் பாரு. சரி, ஓகே ஆண்டி. எங்க போயிருப்பான்? ச்சே. புகழ், என்னடா இவ யோகிய தேடுறான்? கண்டுபிடிச்சிருவானா? ஒருவேளை கண்டுபிடிச்சிட்டா நாம மாட்டிப்போமேடா. ஆமாண்டா. இப்ப என்னடா பண்றது? அவன் என்னதான் பண்றான்னு அவன் பின்னாடி போய் பார்க்கலாம் வா. டேய், அவ ரூமுக்குள்ள போயிட்டான்டா. நம்ம மாட்டிப்போமாடா? தெரியலையே. யோகி, சரி வா வா. எங்கேயும் இல்ல, எங்க போயிருப்பான்? யோகி, ஐயோ எங்க போனான்னு தெரியலையே. என்னடா? டேய், யோகியை மறைச்சு வச்சிருக்கிறத கண்டுபிடிச்சிருவானோ? தெரியலையே, இரு பார்க்கலாம். ஒருவேளை சக்திகிட்ட போய் பேசிட்டு போனோ. அவர் உங்களை போய் பார்ப்போம். என்னடா இவன் விட மாட்டான் போல இருக்கே. எனக்கும் அதே ஃபீல் தான்டா. சாரி, யோகி வந்தானா? இல்ல வரல. ஓகே.
ச்சே, மண்டபம் முழுக்க தேடியாச்சு, எங்கேயும் காணோம். எங்க போனா இவன்? ஐயோ இவன் வேற. டேய் அவன் பாத்துருவானாடா? சும்மா இருடா, நானும் அந்த பயத்துல தான் இருக்கேன். நீ வேற கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்க. சரி, ஒரு ஃபோன் பண்ணி பார்ப்போம். அச்சோ, போச்சுடா, அவன் கச்சி கீழே விழுந்துருச்சுடா. டேய் டேய் நண்பா, இவன் எதுக்குள்ள போய் படுத்துட்டு இருக்கான்? யோகி, டேய் வந்துடுறா போயிடலாம். வாடா வாடா. டேய் யோகி, எந்திரா. டேய் யோகி, டேய் என்னடா ஆச்சு? எந்திரா, எந்திரி. டேய் என்னடா இதுக்குள்ள படுத்து கிடக்குற? அம்மா இந்த பாலை உங்களுக்கு கொடுக்க சொன்னாங்க அங்கிள். இந்தாங்க அங்கிள். அந்த புகழ் ஏதோ பாலை கலந்து கொடுத்துட்டான்டா. அதை சாப்பிட்டதுமே எனக்கு மயக்கம் வந்துருச்சு. டேய் மச்சான், சிவாக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சுடா. என்னடா சொல்ற? ஆமாண்டா, சிவா எப்படி இருந்தா இப்ப உன்னை தேடி தான் வருவான். அதுக்கு முன்னாடி இந்த புகழ் பையனை. டேய் அவனை விடுறா, அவன் சின்ன பையன். முதல்ல அவன் அப்பனை கவனிப்போம். அவனுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சுன்னா நீ சொன்ன மாதிரி அவன் என்ன தேடி தான் போவான். நீ ஒன்று பண்ண, செக்யூரிட்டிக்கு ஃபோன் பண்ணி என்னை கேட்டு யார் வந்தாலும் எதுவுமே தெரியாதுன்னு சொல்லு. சரிடா. அப்புறம் முக்கியமா கல்யாணத்தை பத்தியோ கல்யாண மண்டபத்தை பத்தியோ கேட்டா எதுவுமே சொல்ல வேணாம்னு சொல்லு. சரிடா. டேய் சிக்னல் இல்லடா. நான் கூட உன் ஃபோனுக்கு ட்ரை பண்ணேன், இந்த இடத்துல சிக்னலே இல்லடா. வா வெளியே போய் பேசலாம், வா. சார் சொல்லுங்க சார். யோகியை தேடி யாரு வந்தாலும் எந்த தகவலும் சொல்ல வேணாம். சார் வெளியே போயிருக்காரு, எப்ப வருவாருன்னு தெரியாதுன்னு சொல்லிடு. உள்ள போகணும்னு கேட்டா வீட்ல யாரும் இல்லைன்னு சொல்லிடு. ஓகே சார். அப்புறம் கல்யாணத்தை பத்தி கேட்டா எதுவும் தெரியாதுன்னு சொல்லிடு. ஓகே சார். யோகி, நீ எதுக்கும் கவலைப்படாத. செக்யூரிட்டி கிட்ட சொல்லிட்டேன், எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். நீ எதுக்கும் கவலைப்படாத, ஓகே? சார், யார் சார் நீங்க? யாரை பார்க்கணும்? யோகியை பார்க்கணும். சார் வீட்டில் இல்லை, நீங்க போயிட்டு அப்புறம் வாங்க. எங்க போயிருக்காரு? தெரியாது சார். சரி, யோகிக்கு கல்யாணம்னு கேள்விப்பட்டேன். எந்த மண்டபம்? சார் நான் இந்த வீட்டு வாட்ச்மேன். என்னோட வேலை இந்த வீட்டை பார்த்துக்கிறது மட்டும்தான். இந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் எங்க போறோம் வரோம்லாம் எங்கிட்ட சொல்லிட்டு போக மாட்டாங்க சார். இந்த ஆள் சொல்றத பார்த்தா யோகி சொல்லி கொடுத்து அப்படியே சொன்ன மாதிரியே இருக்கு. வீட்டுக்குள்ள போனாதான் தெரியும் என்ன பண்ணலாம். சார் என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? கிளம்புங்க. இன்விடேஷன் கிடைச்சா கல்யாண மண்டபத்தை கண்டுபிடிச்சிடலாம். எங்க இருக்கும்?
ஒரே ஒரு பத்திரிகை கிடைச்சா போதுமே. சக்தி, உன்னை இந்த ஃப்ராடு யோகி ஏமாத்திட்டு இருக்கான் சக்தி. உன்னை நான் ஏமாற விட மாட்டேன் சக்தி. இப்பவே வந்து உன்னை காப்பாத்துறேன். இந்த கல்யாணத்தை நிறுத்தி காட்டுறேன் சக்தி. யாராவது இருக்கீங்களா? ஹெல்ப்! யாராவது இருக்கீங்களா? ஹெல்ப்! ஹெல்ப்! ப்ளீஸ் ஹெல்ப்! ஹெல்ப்! மகி, மகி, என்ன இது? யாரு உங்களை கட்டி போட்டது? எந்திரிக்க. பாத்து பாத்து. சிவா, நீங்க எப்படிங்க? மகி, அதை நான் கேட்கணும். நீங்க எப்படிங்க? இதுக்கு எல்லாத்துக்குமே காரணமே அந்த யோகி தான். உங்களையும் சக்தியும் பிரிச்சு சக்தியை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவன் பிளான் போட்டிருந்தான். அந்த உண்மை எனக்கு தெரிஞ்சிருச்சு. எங்க சக்தி கிட்ட போயிட்டு எல்லா உண்மையை நான் சொல்லிடுவேணும் நான் பயந்து போய் தான் என்ன அவன் இந்த ரூம்குள்ள போட்டு அடைச்சிட்டான். இதெல்லாம் எனக்கு தெரியும் மகி. இந்த கல்யாணத்தை நடக்கவே விடக்கூடாது. எஸ், கரெக்ட் சிவா. எனக்கு நீங்க, சக்தி, புகழ் 3 பேரும் ஒண்ணு சேரணும். எனக்கு அதுதான் தேவை. வாங்க போலாம். ஹலோ, யாரு? யாரு? கதவு திறங்க. கதவு திறங்க. ஹலோ, கதவு திறங்கன்றல. யாரு? கதவு திறங்க. ஹெல்ப்! யார் அது? கதவு திறங்க. கதவு திறங்கன்னு சொன்னேன். கதவு திறங்க. எனக்கே அல்வாவா? ஹெல்ப்! கதவு திறங்கன்னு சொல்றேன்ல. மகி, இது அந்த யோகியோட வேலையா தான் இருக்கும். என்ன பண்றது? யாருமே கதவு திறக்க மாட்டேங்கிறாங்க. நான் வேணா அந்த ஜன்னல்ல கத்தி பார்க்கவா? I'll do that. ஹெல்ப்! 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 யாராவது கொஞ்சம் காப்பாத்துங்களேன். ஹெல்ப்! 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 என்ன கத்தியும் யாரும் கதவு திறக்க மாட்டேங்கிறாங்க. இப்ப நம்ம இங்க இருந்து வெளியே போயிட்டு எப்படி இந்த கல்யாணத்தை நிறுத்துறது? வெளியே போக வேற ஏதாவது வழி இருக்கான்னு பார்க்கலாம். சரி. என்ன செக்யூரிட்டி கிட்ட இருந்து இன்னும் காலே வரல? என்ன ஆச்சுன்னு தெரியலையே. டேய், நான் வேணா கால் பண்ணி பார்க்கட்டா? அவன்தான்டா. ஹலோ சார், நீங்க சொன்ன மாதிரியே 2 பேரையும் ரூமுக்குள்ள வச்சு பூட்டிட்டேன் சார். இன்னைக்கு முழுக்க அவங்க 2 பேரும் வெளியில வரவே கூடாது. அங்கேயே இருந்து சாகட்டும். அப்படியே விடு. ஓகே சார். என்ன சிவா இது? எல்லா டோர்ஸ் விண்டோஸ்லாம் லாக் பண்ணிருக்காங்க. இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல. அதான் தெரியல. ஆனா எப்படியாவது கல்யாணத்தை நிறுத்தியே ஆகணும். முதல்ல அதை பத்தி யோசிப்போம். யாராவது இருக்கீங்களா? ஹலோ,
ஓ! நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டது சரியா தப்பா? எனக்கு எதுவுமே புரியல. என் மனசு முழுக்க மாமா தான் இருக்காரு. அவரை எப்படி மறந்துட்டு யோகி சார் கூட வாழ்றது? மாமாவோட சந்தோஷத்துக்காக இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாலும் என் மனசு மாமாவை தான் நினைக்குது. யோகி சாரை என் மனசு ஏத்துக்கவே மாட்டேங்குது. அப்படி இருக்கும்போது எப்படி அவர் கூட அவர் வைஃபா வாழ முடியும்? சக்தி, சொல்லுங்கம்மா. என்னம்மா நீ ஒரு ரூம்ல இருப்பேன்னு பார்த்தேன், இங்க வந்து நிக்கிற, என்னாச்சு? ஒன்னும் இல்லம்மா, சும்மா அப்படியே காத்து வாங்கலான்னு. ம். சக்தி, நானும் உன் வயச கடந்து வந்தவதான். உன் மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாதா? நீ என்ன யோசிக்கிறன்னு நான் சொல்லட்டுமா? இத்தனை நாள் நாம தனியாவே இருந்துட்டோமே, இப்போ திடீர்னு 2வது கல்யாணம். இன்னொரு வாழ்க்கைய எப்படி ஏத்துக்கிறதுன்னு தானே நீ யோசிக்கிற? அம்மா, அது வந்து சக்தி, உன் நிலைமை எனக்கு நல்லாவே புரியுதுமா. இந்த வாழ்க்கைய நீ சந்தோஷமா வாழணும்னா முதல் வாழ்க்கைய நீ மறந்தாகணும். அப்படி முதல் வாழ்க்கைய நீ மறந்தாதான் அமைய போற 2வது வாழ்க்கைய நீ நிம்மதியா வாழ முடியும். இல்லனா ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால்ங்கிற மாதிரி உன்னோட வாழ்க்கை ஆயிடும். அப்புறம் நீதாமா கஷ்டப்படணும். இல்லம்மா, அப்படிலாம் ஒன்றும் இல்லம்மா. ம்ஹும். உன் உதடுதான் அப்படி சொல்லுது. ஆனா உன் மனசு இன்னும் என் பையனை முழுசா ஏத்துக்கலன்னு சொல்லுது. இத பார் சக்தி, இப்ப கூட ஒண்ணும் கெட்டு போகல. நான் வேணா யோகிய கூப்பிட்டு இந்த கல்யாணத்தை